வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் சிஎம் யார் அப்படிங்கிறத இப்போ தமிழ்நாடு முழுக்க பேசிகிட்டு இருக்காங்க. டீ கடைக்கு போனாலும் சரி, பேக்கரிக்கு போனாலும் சரி, ஹோட்டலுக்கு போனாலும் சரி, அங்கே பேச்சுவார்த்தை என்ன நடக்குதுன்னா எலெக்ஷனை பற்றி மட்டும்தாங்க இருக்குது. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு பிடித்த தலைவர்களை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கே பொறுத்தவரைக்கும் அவங்க நாங்கள் என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத விவாதம் பண்ணி தான் இப்போது ஓட்டு கேட்டுட்ருக்காங்க. அதை இலவச பேருந்து திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், பெண்களுக்கு வழங்கக்கூடிய நிறைய திட்டங்களை முன்னிறுத்தி தான் இப்போது ஓட்டு கேட்டுட்ருக்காங்க. அடுத்தது எதிர்கட்சியை பொறுத்தவரையிலும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இப்போது ஆட்சியில் இருக்க கட்சி அடுத்த வாட்டி வரணும்னா மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அதே மாதிரி இப்போது எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, விலை உயர்வு, இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் ப்ளஸ் லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறத முன்னிறுத்தி அவர் இப்போது ஓட்டு கேட்டுட்ருக்காரு. இதற்கு எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமாக இப்போ தமிழ்நாட்டில் பேசக்கூடக்கூடியவர் நடிகர் விஜய். அதாவது அவர் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இளைஞர்களிடையே பெரிய பேசும் பொருளாக இருக்குங்க. அவங்களுக்கு அதாவது இளைஞர்களிடையே மவுஸ் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ அவர் தேர்தலில் கண்டிப்பாக மிக முக்கிய கிங் மேக்கராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவர் போகிற இடம் எல்லாமே மக்கள் கூட்டமும் இளைஞர் கூட்டமும் அதிகமாக இருக்கிறதுனால ஓட்டு எப்படி சிதறும், எப்படி யாருக்கு எப்படி வாய்ப்பு அதிகமாக கிடைக்க போகுதுங்கிறது இப்போது அரசியல், தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு கணிக்க முடியாத அமைப்பாகவே இருக்கிறது. இன்னும் சில கட்சிகள் கூட்டணிகளில் விவாதம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஏன் இப்போ கூட செய்தி வட்டாரங்களில் பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி கூட தாவைக்கே சேருங்கிறத பொறுத்து தான் பேச்சுவார்த்தையே நடந்துட்டு இருக்கிறதாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. எது வேணால் எப்படி வேணால் நடக்கலாம். தமிழ்நாடு அரசியலில் எந்த மாற்றங்களும் உருவாகலாம். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுனால தமிழ்நாட்டினுடைய அடுத்த சிஎம் யாருங்கிறது இன்னும் சிறிது காலத்தில், அதாவது இன்னும் 38 நாட்களில் தெரிய போகுது. ஜெயிக்க போகிறது யாருன்னா மக்கள் தான். ஏன்னா மக்கள் முடிவெடுக்கிற ஒருத்தர் தான் அடுத்த சிஎம்மாக ஆக போகிறாரு. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் மனசில் தோன்றதை தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.